Hello guys, welcome back to the channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல வந்து என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா POCO X3 ஓட ஓனர்ஷிப் ரிவ்யூ. இது யார் ஓனர்ஷிப் வர போறாங்க அப்படினா நான் தான் ஓனர்ஷிப் ரிவ்யூ பண்ண போறேன். ஏனா நான் வந்து POCO X3 வந்து நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். சோ என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேமிங்ல சரி, வீடியோ சரி, எதா இருந்தாலும் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எப்படி இருந்துச்சு, இந்த இது வந்து குவாலிட்டி வந்து எப்படி இருந்துச்சு அப்படினு ஒரு ஓவர்வியூ கொடுக்கலாம் அப்படினு ஒரு இது இருக்கு. சோ இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. நீங்களும் POCO X3 யூஸ் பண்றீங்கன்னா மறக்காம கீழ கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு வந்து எது நல்லா இருந்துச்சு, எது உங்களுக்கு பிடிக்கல இந்த ஃபோன்ல அப்படினு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த சேனலுக்கு நீங்க இப்பதான் புதுசா வந்தீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மறக்காம கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காம அப்புறம் பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. ஃபுல்லா பார்த்தா தான் உங்களுக்கு தெரிய வரும் இந்த ஃபோன் என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னு உங்களுக்கு டைரக்டா காமிக்க போறேன். ஸோ மறக்காம இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. ஃபுல்லா பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. அப்படியே உங்க POCO X3 ஃபோன் வாங்க போற உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தாலும் இல்லை நீங்களே வாங்குறதா இருந்தாலும் பாருங்க. அதுக்கப்புறம் உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது பார்க்கணும் ஷேர் பண்ணி விடுங்க மறக்காம. சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே கைஸ், இன்னைக்கு இந்த ஃபோன் வந்து நம்மளுக்கு மேக்ஸிமம் எந்த இதுக்காக யூஸ் பண்ணியிருக்காங்க, எதுக்காக கிரியேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் கேமர்ஸ் கான்சென்ட்ரேட் பண்ணி ஒரு ஃபோனை கிரியேட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இந்த ஃபோன் வந்து கேமிங் பெர்ஃபார்மன்ஸில் ஸ்டார்டிங்கில் எப்படி இருந்துச்சு, எப்படி இருக்குது அப்படின்னு நான் சொல்லணும்னா PUBG வந்து நான் வந்து விளையாண்டுருக்கேன். என்னால் வந்து ஃபுல் இது வந்து பண்ண முடிய மாட்டேங்குது. அல்ட்ரா ஹெச்டியில் வந்து ஒரு முடியும், ஹெச்டியில் யூஸ் பண்ண முடியுது, கிராஃபிக்ஸு ஹையில் யூஸ் பண்ண முடியுது. இதில் பார்த்தீங்கன்னா லேக் இல்லை, ஒன்றும் இல்லை. ஹீட்டிங் இஷ்யூ வந்து எல்லா ஃபோன்லேயும் இருக்குது தான், ஆனாலும் இந்த ஃபோனில் வந்து கொஞ்சம் லைட்டாக கம்மியாக இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. அது போக நம்ம வந்து கேம் விளையாண்டே இருக்கும்போது சார்ஜ் வந்து சீக்கிரம் டவுன் ஆகுறதில்ல. இது ஏன்னா நம்மளுக்கு வந்து 6000 mAh பேட்டரி பவர் கொடுத்துருக்காங்க. அது போக 33 watts சார்ஜர் பாக்ஸோட கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளுக்கு வந்து சார்ஜ் போடுறதுக்கும் கவலையே இல்லை. சீக்கிரம் நம்மளுக்கு வந்து பூட் ஆகி சார்ஜ் ஆயிரும். ஒரு 1 hourல வந்து நம்மளுக்கு வந்து சீக்கிரம் சார்ஜ் ஆயிரும். ஸோ அப்புறம் சார்ஜர் பேட்டரி பவர் எவ்வளோ நாள் நிற்கிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேம் மட்டும் ஃபுல்லாக விளையாண்டே இருந்தேன் அப்படின்னா மேக்ஸிமம் ஆஃப் டே நிற்கிது. ஏன்னா எந்த ஃபோனும் அவ்வளோ வந்து நிற்காது. PUBG விளையாண்டாலும் PUBG நிறையவே கிராஃபிக்ஸு அது இதுன்ட்டு இருக்கிறதுனால. அது போக மற்ற கேம்ஸ்லாம் விளையாண்டு பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து நல்லா பர்ஃபார்மன்ஸ் வந்து வேற லெவல் இருக்குது. கிராஃபிக்ஸ் வந்து சூப்பராக இருக்குது. டச் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 120Hz டிஸ்பிளே வந்து ரெஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருக்காங்க. அது போக நம்மளுக்கு வந்து IPS பேனல் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆனாலும் பரவாயில்ல, இது ஒரு பிரைட்னஸ் வந்து எல்லாமே பக்காவாக இருக்குது. இது நம்மளுக்கு எதுவுமே இது இல்லை. ஸோ நம்மளுக்கு வந்து என்ன பில்டு கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா Snapdragon 732G ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. அது போக GPU வந்து நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா Adreno 618 GPU கொடுத்துருக்காங்க. ஸோ கேமிங்க்கு பக்காவாக நல்லாவே இருக்குது. ஒரு பட்ஜெட் ரேஞ்சில் கேமிங் ஃபோன் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக இதை நம்ம சூஸ் பண்ணலாம். இப்போ வந்து நான் வந்து யூஸ் பண்ணுறது என்னன்னா 8GB 128GB வந்து யூஸ் பண்ணுறேன். ஷேடோ கிரே கலரில் மாடல் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இந்த ஃபோனில் வந்து மேக்ஸிமம் கவர் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேமரா, கேமிங் பர்ஃபார்மன்ஸ். இப்போ கேமரா சைடில் வந்தோமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீடியோஸ் வந்து பயங்கரமாக நல்லா கிளாரிட்டியாக இருக்குது. நம்மளுக்கு வந்து 64 MP ஃப்ளாக்ஷிப் கேமரா வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 4 கேமரா கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து என்ன பார்த்தீங்கன்னா 64 MP கேமரா, அப்புறம் 13 MP வந்து வைட் ஆங்கிள், அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமரா, அப்புறம் 2 MP வந்து டெப்த் கேமரா, 2 MP மேக்ரோ கேமரா. இந்த 4 கேமரா கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு வந்து மேக்ஸிமம் வந்து என்னென்னா 64 13 தான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணியிருக்கோம். மேக்ரோ கேமரா வந்து யூஸ் பண்ண மாட்டோம் அதிகமாக. அது போக ஃப்ரண்ட் செல்ஃபி பார்த்தீங்கன்னா 20 MP சென்சர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ செல்ஃபி எடுக்கிறது தான் பயங்கரமாக இருக்குது, நல்லா இருக்குது. என்ன சொல்லணும்னா கொஞ்சம் டல் அடிக்கிற மாதிரி ஒரு ஃபீலாக இருக்குது. ஏன்னா நைட்டில் வந்து எடுக்கும்போதெல்லாம் அந்த மாதிரி இருக்குது. ஸோ பேக் கேமரா வந்து குறைய இல்லை, ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது. மேக்ஸிமம் நம்ம சேனல்லேயே பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நான் போடுற எல்லா வீடியோஸும் எல்லாமே அந்த ஃபோனில் தான் பேக் கேமரா வச்சு தான் எடுத்திருக்கேன். இதில் வந்து பேக் கேமரா வந்து நம்மளுக்கு வந்து 4K 30 FPS முடி சப்போர்ட் ஆகுது. ஃப்ரண்ட் கேமராவில் பார்த்தீங்கன்னா 1080 பிக்சல்லேருந்து 30 FPSல வந்து சப்போர்ட் ஆகுது. ஸோ இது வந்து நம்மளுக்கு போதுமான ஒரு இது வந்து நம்ம அவ்வளோக்கா நம்ம வந்து யாருமே அதிகமாக யூஸ் பண்ணுறதில்ல. அது யூஸ் பண்ணுறவங்க வந்து அந்த அளவுக்கு யூஸ் பண்ணுறாங்க. டைம் லேப்ஸில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 4K 30 FPS முடி நம்மளால் ஷூட் பண்ண முடியும். இதுலேயே வந்து நம்மளுக்கு வந்து ஸ்லோ மோஷன் பார்த்தீங்கன்னா 720 வந்து 960 ஃப்ரேம் per செகண்ட்ஸ் வந்து நம்மளுக்கே கிடைக்குது 720ல. ஃபோட்டோ கிளாரிட்டி பார்த்தீங்கன்னா நல்லாவே டீட்டெயிலாக இருக்குது. செல்ஃபி கேமரா வந்து நல்லாவே டீட்டெயிலாக இருக்குது. ஏன்னா மேக்ஸிமம் எல்லாருமே
அந்த விவோ அதெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லா மேக்கப் போட்டு கொடுத்துருக்கும். இதில் வந்து அப்படி இல்லை, ஓரளவுக்கு ராவாகவே இருக்குது, நல்லாவே இருக்குது, நம்ம எடிட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். அது போக பேக் கேமரா பார்த்திங்கன்னா குறையில்லை, நல்லாவே பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கு. என்னை பொறுத்தளவுக்கு நம்மளுக்கு வந்து இது வந்து எவ்வளவோ சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு இந்த ஃபோன். அப்புறம் ஸ்பீடு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து சொல்லவே தேவையில்லை. நான் வந்து 8GB ரேம் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன், 8GB வேரியண்ட்டு. அதுக்கப்புறம் 128GB ஸ்டோரேஜ் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். இதில் வந்து நம்மளுக்கு வந்து எக்ஸ்டர்னல் மெமரி கார்டு போகிற ஆப்ஷன் இருக்குது. ஆனால் டியூவல் சிம் யூஸ் பண்ணால் நம்மளால் எக்ஸ்டர்னல் மெமரி கார்டு போட முடியாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஹைப்ரிட் ஸ்லாட் வந்து கொடுத்துருக்காங்க. சவுண்ட் கிளாரிட்டி இது வந்து நான் சொல்லி ஆகணும். மேலும் நம்மளுக்கு வந்து ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, மேலேயும் சரி கீழேயும் சரி. லவுட் ஸ்பீக்கர் வந்து வேறு லெவல் தரமாக இருக்குது சவுண்டு. நம்மளுக்கு வந்து சொல்லவே தேவையில்லை, இந்த அளவுக்கு லவுடாக வந்து நல்லா லவுடாக இருக்குது. ஒரு மூவி பார்க்குறோம், கேம் விளையாடுறோம் அப்படின்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் மேலேயும் சரி கீழேயும் சரி ஸ்பீக்கர் இருக்குது. கேம் விளையாடும் போது நல்லா பர்ஃபார்மன்ஸ் வந்து சவுண்டு வந்து நல்லா கிளியராக இருக்குது. ஸோ நம்மளுக்கு வந்து எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லை, எந்த நாய்ஸ் வந்து ஓவராக இதாக இல்லை, இறைச்சல் இல்லை, அந்த மாதிரி எதுவுமே இல்லை. ஓவரால் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு 19Kல வந்து 18,999 இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் வந்து நம்மளுக்கு ஒரு பெஸ்ட்டு ஃபோன் கிடச்சிருக்கு. இது வந்து என்னோட பொறுத்தளவுக்கு நான் வந்து 20க்கு வாங்கினேன், பட் இது வந்து கம்மியாகிருச்சு என்னை பொறுத்தளவுக்கு. ஏன்னா நான் வாங்கும்போது வந்து 18,999 இருக்குது. இதுக்கு முன்னாடி நான் வாங்கின ஒரு வாரத்திலேயே ஃப்ளிப்கார்ட் வந்து ஒரு ஆஃபர் போட்டு 17,999 கொடுத்தாங்க. ஸோ ஓகே கைஸ், இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அப்புறம் அடுத்த வீடியோஸ் வந்து பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்து வச்சுக்கோங்க. ஸோ ஓகே கைஸ், உங்கள் சப்போர்ட் எப்பவுமே நம்மளுக்கு இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ ஓகே கைஸ், இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு இருப்பீங்க, உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பி சேஃப் அப்படின்ட்டே இருக்கேன். என்னோடய யூஸர் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிட்டேன். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காமல் போய் அதில் போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. Phone ring, but it disappeared. Guess I'm just losing my mind again. I tell myself to breathe in.